வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடை தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ நம்ம ரேஷன் பருப்பு வச்சு தான் சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் தான் வைக்க போகிறேன். மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு எதுவுமே கிடையாது. தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா 10-20 வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் உரித்து போட்டாச்சு. 3 தக்காளி பழம் போட்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது. பச்சை மிளகாய் தான் போட்டு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரவும் எடுத்தோம்னா நல்லா குழ நல்லா இருக்கும். அதோட அடை தோசைக்கு தேங்காய் சட்னியும் பருப்பு இந்த தண்ணி சாம்பார் தான். இது சூப்பராக இருக்கும். நல்லா முருங்கைக்கீரை நிறையா போட்டு அடை தோசை ஊற்றணும்னா மொறுன்னு இருக்கும். சாம்பாருக்கும் இந்த சட்னிக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஏற்கனவே சாரல் பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு இப்போ ரவா லட்டு எடுத்து ரவை நிறையா இருந்ததுனால ரவா லட்டு போடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் வறுத்து சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்தோம்னா கருகாது. அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் இருந்தது. தேங்காயை நல்லா திருகி எடுத்தாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் போட்டு நெய்யிலேயே வறுத்து எடுத்துடலாம். நெய் கூட கொஞ்சமே ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அதோட போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அந்த ரவை மேலேயே கொட்டிட்டு இப்போ தேங்காய் பூ நல்லா வதக்குனா தான் ஒரு நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது. நெய்யிலேயே நல்லா தேங்காய் பூவை வறுத்துக்கிடலாம். நல்லா வறுத்து சுமல் வரவும் அதுக்கப்புறமா ஜீனியை அதிலே கொட்டி நல்லா கிளறிட்டு அப்புறமா இந்த ரவையும் தூக்கி கெட்டி கிளறிடலாம். கிளறிட்டு நம்ம கொஞ்சம் மேலேயே நெய் ஊற்றி அதை எடுத்து பிடிக்கும்போது நல்லா உருண்டை பிடிக்கும்போது வரலைன்னா தேங்காய் தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம். தேங்காய் தண்ணி இல்லைங்கிறதுனால நான் பால் ஊற்றி நல்லா காய்ச்சின பால் சூடாக இருந்தது அதை ஊற்றி கொஞ்சம் நல்லா பிடிச்சி விறுவிறுக பிடிச்சோம்னா உருண்டை வச்சிட்டோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. நெய் வாசனையும் நல்லா சூப்பராக கூட கொஞ்சமே நம்ம நெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இனிப்பு நம்ம தேவைக்கு ஒருத்தவங்க சுகர் நிறையா சேர்ப்பாங்க, ஒருத்தவங்க கம்மியாக சேர்ப்பாங்க. நான் அளவாக போடணுங்கிறதுனால அளவாக போட்டாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலான்ட்டு நல்லா இந்த மாதிரி பாலை ஊற்றி அந்த ஜூட்டோடையவும் நம்ம உருண்டை பிடிச்சாதான் சூடு ஆற விட்டுட்டோம்னா உருண்டை நல்லா வராது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுங்க. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.